முன்னாள் மாணவர்கள் சந்திக்கும் முப்பெரும் விழாவானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு பயின்ற முன்னாள் முப்பெரும் விழா தற்பொழுது பள்ளி நடைபெற்று வருகிறது. சுமார் ஏராளமான முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். உற்சாகமாக நடைபெற்று வரும் இந்த நிகழ்வு குறித்து கூடுதல் தகவலோடு இணைப்பில் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் திருநாவுக்கரசு. வணக்கம் திருநாவுக்கரசு, விரிவான தகவல்கள் பதிவு செய்யுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆவுடையார்கோவில் தாலுகாவில் உள்ளது திருப்பனாசல் கிராமம். இந்த திருப்பனாசல் கிராமத்தில் இங்கு உள்ள சிவன் கோவில் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று. திருப்பனாசலுக்கு அடையாளமாக இருக்கும் சிவன் கோவிலை தாண்டி இங்கே உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா விவேகானந்தர் அரசு மேல்நிலைப் பள்ளி தற்பொழுது கூடுதல் சிறப்பை பெற்றுள்ளது. இந்த பகுதியில் இந்த பள்ளி கூடுதல் சிறப்பை பெற காரணம், இந்த பள்ளியில் மாணவர்களுக்கு கற்பிக்கப்படும் பாடங்கள் மற்றும் தனி ஒழுக்கம் குறித்த சிறப்புகள் தான் அதற்கு காரணம். இந்த பள்ளியில் தற்பொழுது முப்பெரும் நடைபெற்று வருகிறது. அதாவது கடந்த 1985ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை இங்கு படித்த பள்ளி மாணவர்கள் தற்பொழுது முன்னாள் மாணவர்கள் சந்திக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திக்கும் நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் தங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த முன்னாள் ஆசிரியர் பெருமக்களை கூட்டி வந்து அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது. பள்ளியில் படித்த மாணவர்கள் தங்கள் பள்ளியில் படிக்கும் பொழுது தங்களுடன் இருந்த மற்ற மாணவர்களைப் போல் இவ்வளவு காலம் பிரிந்திருந்த நிலையில் அவர்கள் அனைவரையும் சந்திக்க வேண்டும், பள்ளி பருவத்தில் தாம் எப்படி ஒன்றாக இருந்தோமோ அதேபோல் ஒரு நாள் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் முன்னாள் மாணவர்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக போன்ற தரவுகள் மூலம் தன்னுடைய முன்னாள் மாணவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து தற்பொழுது ஒரு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள். அவ்வாறு அந்த நிகழ்ச்சி நடத்தும் பொழுது தாங்கள் சமூகத்தில் ஒரு தொழிலதிபர்களாகவும் அரசு அலுவலர்களாகவும் அரசியல் பிரமுகர்களாகவும் இன்னும் பல துறைகளில் சாதனை செய்தலாக இருந்தாலும் அவர்களுடைய இந்த வாழ்க்கைக்கு அடித்தளமாக இறைய காரணம் தங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள் தான் என்பதால் அந்த கட்டங்களில் தங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களையும் அடையாளம் அவர்களை குடும்பத்திலோடு வரவழைத்து அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றனர். முதலாவதாக இந்த ராமகிருஷ்ண பள்ளியில் வெங்கட்ராமன் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தி அவரை ஒரு அணியில் வைத்து வீதி உலா நிகழ்ச்சியை நடத்தி ஒரு அரசு தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடி தங்களுடைய இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை செய்து வருகிறார்கள். தற்பொழுது நாம் பார்க்கும் காட்சிகளில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சுமார் 2000க்கும் அதிகமான அந்த முன்னாள் மாணவர்கள் தங்களுடைய குடும்பத்தினரோடு அந்த நிகழ்ச்சியில் அவ்வாறு கலந்து கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியில் இருக்கும் முதல்வர் முதல் பள்ளியில் உள்ள சிறந்த ஆசிரியர்கள் வரை அனைவரிடமும் ஒரு நினைவு பரிசுகளை தங்களுக்கு பாடம் கற்பித்துக் கொடுத்த முன்னாள் ஆசிரியர் பெருமக்களை அடையாளம் தங்களை பற்றிய அறிமுகம் செய்துவிட்டு அவர்களில் காலில் விழுந்து ஆசி பெற்று அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கும் நிகழ்ச்சிகளையும் நாம் தற்போது அதனோடு தங்களுடன் படித்த சக மாணவர்கள் மாணவிகள் போன்றவரை அடையாளம் கண்டு அவர்கள் குடும்பத்தை நட்பு ரீதியாக பழகி அவர்கள் ஆற தழுவி ஒருவரை கட்டி அணைத்து ஆனந்த கண்ணீரில் திகழ்த்துவது நமக்கு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. அதோடு இந்த பள்ளியில் படித்த மாணவர்களில் சிலர் தங்களுக்கு விருப்பப்பட்ட பாடங்களை சொல்லிக் கொடுத்த அந்த ஆசிரியரை அழைத்து இன்று ஒரு நாள் நாங்கள் மாணவர்கள் எங்களுக்கு நீங்கள் ஆசிரியராக இருந்து கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஒரு தமிழ் ஆசிரியர் அந்த மாணவ செல்வங்களை அந்த முன்னாள் மாணவர்களை வகுப்பறையில் அமர வைத்து அவர்களுக்கு கற்பித்தல் திறனை காட்டி அவர் குழந்தைகளாக இருக்கும் பொழுது எப்படி அந்த வகுப்பு நடைபெற்றதோ அதே போல் தற்பொழுது அந்த வகுப்பானது அதில் மாணவர்கள் சந்தேகம் கேட்பதும் ஆசிரியர் தான் கற்பித்தலிருந்து ஒரு கேள்வியை கேட்பதும் அதற்கு மாணவர்கள் பதிலளிப்பதும் காலதாமதமாக வந்த மாணவி ஒருவரை ஆசிரியர்
எப்படி கண்டிப்பாரோ அந்த நிகழ்வுகள் அந்த திரும்ப திரும்ப நினைவு கூர்ந்து செய்து வருவது அந்த முன்னாள் மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு உத்வேகத்தையும் ஒரு அந்த நினைவுச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த பள்ளி முன்னாள் மாணவர்கள் தற்பொழுது அறுசுவை உணவு ஒன்றை தயார் நண்பர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் வேண்டி அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து அவர்களுக்கு அன்போடும் பாசத்தோடும் பரிமாறி வரும் காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். தற்பொழுது அந்த பள்ளியின் முன்னாள் மாணவர் ஒருவரிடம் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைத்த ஒரு மாணவரிடம் கேட்கும் பொழுது, தாங்கள் பள்ளியில் படித்த காலத்தில் இந்த பள்ளியில் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த நல்ல செயல்களால் மட்டும்தான் சமுதாயத்தில் தாங்கள் இருந்துள்ளோம் என்றும், இதற்கு காரணம் அடித்தளம் எங்களுக்கு இந்த திருப்புவனாசூரில் உள்ள ராமகிருஷ்ண விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி தான் அமைத்து கொடுத்தது என்றும், அந்த நிகழ்வை சந்ததியினருக்கும் நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும், நாங்களும் அந்த நினைவை மறக்கதற்காக இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளோம் என்றும் கூறி வருகின்றனர். மேலும் இந்த பள்ளியில் படித்த அந்த முன்னாள் மாணவர்கள் தங்களால் நிதி உதவியை தற்பொழுது நிர்வாகத்தினரிடம் கொடுத்து வருகின்றனர். நிதி பார்த்தீர்கள் என்றால் இந்த தாங்கள் படித்த பள்ளியில் தேவையான உள்கட்டமைப்புகள், அடிப்படை தேவைகள் போன்றவற்றை நிறைவேற்றி தரவும், தாங்கள் படித்த பள்ளியை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்லவும் தங்கள் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் செய்து வருவதாகவும் அந்த நிதியை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திக்கும் நிகழ்ச்சியானது இந்த வருடத்தோடு இல்லாமல் இதில் விடுபட்டுள்ள மற்ற மாணவர்களையும் அடையாளம் கண்டு அவர்களுக்கும் இந்த தகவல்களை தெரிவித்து, இதுபோல் அடுத்த வருடம் இதைவிட பெரிய அளவில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவோம் என்றும், இது இந்த பள்ளியில் தற்பொழுது படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் மூலம் மாணவர்களிடையே ஒரு ஒற்றுமை ஓங்கும். தாங்கள் படித்த காலங்களில் எப்படி ஒற்றுமையாக இருந்தோம், தாங்கள் எப்படி அன்போடு பழகினோம் என்பது தற்பொழுது படிக்கும் மாணவர்கள் காட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலும் செயல்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளனர். தாங்கள் படித்த காலத்தில் உள்ள மாணவர்கள் அனைவரையும் தற்பொழுது உயர்ந்த பொறுப்பிலும் ஒரு குடும்ப இருப்பதை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றும் அவரவர்கள் ஆனந்த கண்ணீரில் திகழ்த்தி வருவதை நாம் தற்போது இந்த காட்சிகளின் அடிப்படையில் அனைத்து பள்ளிகளில் உள்ள முன்னாள் மாணவர்கள் அனைவரும் இதேபோல் ஒன்றிணைந்து சமூக செயல்பாட்டில் ஈடுபட வேண்டும். தாங்கள் படித்த பள்ளிகளை தரம் உயர்த்த ஆரம்பித்தாலே தமிழகத்தில் உள்ள